அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் 2025க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் எக்ஸாக்டாக உங்களுக்கு 1 வீக் இருக்கு. ஸோ இப்போ ரிமைனிங் சில டேஸ் இருக்கு, அந்த டேஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது. சில எக்ஸாம்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லீவ் கம்மியாக இருக்கும், சில எக்ஸாம்ஸ்க்கு லீவ் அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி ஒரு கம்ப்ளீட் ஷெட்யூல் எதை நம்ம ஃபர்ஸ்டே படித்து வச்சிடுறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்லும் போது நீங்கள் ஜஸ்ட் அப்படியே சும்மா வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன டேட்டில் எக்ஸாம்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ லீவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் வந்து 23rd February பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். 23rd பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எது வேணால் படிச்சுக்கோங்க. ஸோ டிபெண்டிங் அப்பான் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல, இன்றைக்கே பார்த்துட்டீங்கன்னா யூ ஆர் லக்கி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுடைய எஃபர்ட்ஸ்லாம் நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா தான் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைம் டேபிள்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு 23rd பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனால வந்து படிச்சுக்கலாம். ஸோ நான் சிஎஸ்க்கு ஷெட்யூல் இங்கே கொடுத்துருக்கேன், பயோமேக்ஸ்க்கு நான் வந்து ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். எடுத்தோன்னே ஒரு பாயிண்ட் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். 3ஆம் தேதி தமிழ் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம். ஸோ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, டேக் 4 days ஆஃப் டைம். ஸோ 27லேருந்து 2 வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுடைய தமிழ் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த 4 நாளுமே நம்ம தமிழ் தான் வந்து படிக்க போகிறோம். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே ஹாலிடே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்கூல்ல கம்பல்சரியா வர சொல்லலைன்னா டேக் லீவ். ஓகேவா? ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து படிக்கிறதுக்கான டைம் நிறையா இருக்கும். ஒருவேளை கட்டாயமா உங்க ஸ்கூல்ல வர சொல்லியிருந்தாங்க அன்னைக்கு வரணும்னா வேற வழியே இல்லை, நீங்க தான் டைமை மேனேஜ் பண்ணணும். ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறதா இருக்கட்டும், ஸ்கூல்ல டைம் யூட்டிலைஸ் பண்றதா இருக்கட்டும், ஸோ அப்படிலாம் பண்ணணும். எனிவே நமக்கு பண்ணிடலாம், டைம் நிறையா தான் இருக்கு. இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஓகேவா? இந்த ரிமைனிங் உள்ள டேஸ் நாம என்ன பண்ணணும் நான் வந்து சொல்றேன். ஸோ இப்போ எதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் ஆயிடுச்சு. தமிழ் எக்ஸாம் நமக்கு வந்து சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம 3ஆம் தேதி எக்ஸாமுக்கு நம்ம 4 நாள், அதுவும் அந்த 3ஆம் தேதிக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே 2ஆம் தேதி தான் படிக்க ஆரம்பிப்போம். ஸோ 2ஆம் தேதி நான் விட்டுட்டேன், மிச்சம் 3 நாள் தான் நம்ம வந்து இருக்கு. ஸோ அதனால அப்படியே கன்சிக்யூட்டிவா நம்ம படிச்சோன்னா 3rd அன்னைக்கு நம்ம வந்து சூப்பரா வந்து பண்ணிடலாம். ஸோ தமிழ் எக்ஸாம் நம்ம இப்போ வந்து ப்ராப்பரா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்றது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பத்தி நான் இங்க பேச போறது இல்லை, நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்து 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம் பாத்தீங்கன்னா சிஎஸ் அண்ட் பயோமேக்ஸ்க்கு காமன் டேட்ஸ்ல தான் வைக்கிறாங்க. ஸோ 6ஆம் தேதி இருக்கு இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு எவ்வளவு நாள் லீவ் இருக்கு? 4, 5. ஸோ 2 நாள் லீவ் இருக்கு. ஸோ 4 and 5. என்ன பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இது மோர் தேன் சஃபிஷியன்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க பேராகிராஃப் 2 marks அப்ரிசியேஷன் ERC அதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை அதெல்லாம் நீங்க படிக்காம இருந்திருந்தீங்கன்னா நான் ஐ வுட் சஜஸ்ட் என்ன சொல்லுவேன்னா ஒரு டே எடுத்துக்கோங்க. அந்த டே என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு 23rd நம்ம எனி திங் சொல்றோம்ல, 24th பாத்தீங்கன்னா கம்பல்சரியா இங்கிலீஷ் தான் படிக்கணும். அதுவும் நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்டார்ட் வித் பேராகிராஃப். ஸோ இப்போ கம்பல்சரியா அந்த பேராகிராஃப் படிச்சே ஆகணும். ஏன்னா நம்ம படிக்கிற செக்ஷன் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கம்மி தான். நமக்கு எது அதிகம்னா 1 marks, ரைட்டிங் ஸ்கில்லு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் அதிகம். நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த 24ஆம் தேதி மோஸ்ட்லி நீங்க அதை படிக்கிறதுக்கான செக்ஷனா ஃபோக்கஸ் பண்ணுங்க. பேராகிராஃப் படிச்சுக்கோங்க, போயம், ப்ரோஸ், நான் டீடைலு, அதுக்கடுத்து ப்ரோஸ் 3 marks படிச்சுக்கோங்க, அப்ரிசியேஷன் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நீங்க வந்து சினோனிம்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கிறதுக்கான செக்ஷன்லாம் நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஆர் நீங்க இது வரைக்கும் எப்படி படிச்சிருக்கீங்க, எது படிக்காம இருக்கீங்களோ அது உங்களோட இஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஃபார் ஷுர் ஒரு நாள் கொடுக்கறது நல்லது. அப்படி கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த இடத்துலமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம் இங்கிலீஷ். இந்த 2 நாளுமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஓகே ஆயிடும். ஸோ லாங்குவேஜ் நம்ம நல்லா பண்ணியாச்சு. ஸோ அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 குரூப்பும் எந்த இது இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒருவேளை இன்ஜினியரிங் தான் போறீங்கன்னா உங்க கட் ஆஃப் எம்பிசியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சேமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4th சப்ஜெக்ட் மார்க் தான் பார்ப்பாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்க் அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸும் இம்பார்ட்டன்ட் தான், உங்களுக்கு பயாலஜியும் இம்பார்ட்டன்ட் தான், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, மேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் லீவ் இருக்கு? 4 நாள் நமக்கு பார்த்தீங்கன்னா லீவ் இருக்கு. ஸோ 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு, 10 இருக்கு. ஸோ சேம் கோஸ் ஃபார் பயாலஜி 7, 8, 9, 10 உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 4 நாள் பார்த்தீங்கன்னா லீவ் இருக்கு. ஸோ இந்த 4 நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தேன் சஃபிஷியன்ட். நீங்கள் ப்ரொவைடர் ஒரு நாளைக்கு 3 லெசன் படிக்கிறீங்கன்னா கூட உங்களுக்கு 12 லெசன் 4 நாளில் முடிக்க முடியும். பட் நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு நாள் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். என்ன நாள்னா இப்போ இந்த 23லேருந்து 26 வரைக்கும் டைம் இருக்குல்ல. ஸோ 25th பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் தான் நம்ம வந்து படிக்க போறோம்.
ஓகேவா. 23rd நீங்க இன்னைக்கு கூட எது வேணா படிக்கலாம், இன்னைக்கு மேக்ஸ் படிக்கிறதுனா கூட படிக்கலாம், உங்களோட வீக்னஸ் பொறுத்து தான். ஓகேவா. ஸோ ஒரு நாள் நம்ம கண்டிப்பா மேக்ஸ் கொடுக்குறோம்ப்பா. ஸோ 25th நம்ம மேக்ஸ் கொடுக்குறோம். என்ன கேட்டா நீங்க மேக்ஸ் இந்த 23rd இன்னைக்கு கூட நீங்க படிக்கலாம். மேக்ஸ்க்கு நம்ம எவ்வளவு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அது வீணாக்காது, நமக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு ஆல்மோஸ்ட் ஆர்டர் ஆகிடும். இந்த 4 நாள்லேயே மேக்ஸ் தான் படிக்கணும். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் வந்து எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி போடுங்க. சாப்டர் வைஸ் போங்க, மோர் தேன் கொஸ்டின் பேப்பர் வைஸ். இப்போ போன கொஸ்டின் பேப்பர்லாம் நான் சால்வ் பண்ணுறேன், அப்படி வேணா நம்ம சாப்டர் வைஸ் போகலாம். கடைசியில் நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் வைஸ் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ மேக்ஸ் வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளான். நெக்ஸ்ட் ஹியர் கம்ஸ் த டிஃபரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பயாலஜி இருக்கு. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11க்கு அடுத்து இமீடியட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துச்சு. ஒன்லி 2 days லீவ், 12, 13. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். ஸோ இப்போ நான் வந்து இங்க இடத்துல 2ஆ நான் ஸ்பிளிட் அடிச்சுக்கிறேன். 26th பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். ஒருவேளை இந்த 2 நாள்ல நான் படிச்சிருவேன், எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே நம்ம A to Z நம்ம சொல்லி கொடுத்துருவோம், நம்ம வியூவர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரெயினர் தான், BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ உங்களை மாதிரி தான் நானும் 2019-20 அந்த பேட்ச்னு நினைக்கிறேன், உங்களோட 5 years முன்னாடி நான் பண்ணேன். ஓகே, தட்ஸ் அப்பார்ட். ஸோ அதனோட கம்ப்யூட்டர் சயின்ஸோட ப்ரிப்பரேஷன் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எனிவே நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த 12, 13 2 டே லீவ் இருக்கு. அது கூட நான் 26th நான் அவங்களை படிக்க சொல்லுவேன். ஸோ இந்த 3 நாள் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ when it comes to biology students, நீங்கள் உங்களை நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அந்த 26th நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பிசிக்ஸ் படிக்க போறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு 18 பயாலஜி, இமீடியட்டா கெமிஸ்ட்ரி வருது, இமீடியட்டா பிசிக்ஸ் வருது. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நம்ம இங்கேருந்து லீவ் கடன் வாங்கிக்கலாம், நான் சொல்றேன். ஸோ 26ஆம் தேதி நம்ம பிசிக்ஸ் படிக்கிறோம். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ பாருங்க, நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்க்கு சார்ட் அவுட் ஆயிடுச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு. ஏன்னா நம்ம கன்சிக்யூட்டிவா வரதுனால 11க்கு அடுத்து இனிமே நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்போம். இப்போ இந்த பிப்ரவரி மந்த்ல 26ஆம் தேதி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம். இங்க ஒரு நாள், அங்க 2 நாள் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த கெமிஸ்ட்ரி வரேன். ஸோ அதுக்குன்னா நம்ம பயாலஜியா நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் லீவ் இருக்கு பாருங்க. 12, 13, 14, 15, 16, 17 இவ்வளோ நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீவ் இருக்கு. ஆக்சுவலி பயாலஜிக்கு இவ்வளோ நாள் வந்து தேவையில்லை. ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த லீவ் இருக்குல்ல, நான் வேற சூப்பரான கலர் எடுத்துக்கிறேன். இந்த கேப்ல you have to cover chemistry also. ஸோ நார்மலாக கெமிஸ்ட்ரிக்கு எவ்வளோ லீவ் இருக்கு? 19, 20 2 நாள் லீவ் இருக்கு. ஸோ ஒரு 2 days போட்டால் நான் நல்லதுன்னு சொல்லுவேன். 2 days. ஸோ இந்த மொத்தம் எத்தனை 5 நாள் நான் சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு 6 நாள் மொத்தம் இருக்கு. ஸோ ஒரு 2 days மட்டும் நீங்கள் இங்கே கெமிஸ்ட்ரி போட்டுக்கோங்க. ஐ வுட் சஜஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 12, 13 நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கடுத்து நம்ம தொடர்ச்சியாக பயாலஜி படித்த மாதிரி ஆகிடும். நடுவில் விட்டு விட்டு படிக்காமல் 12, 13 பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய சஜஷன் தான். என்ன, இது வந்து உங்களோட இஷ்டப்படி நீங்கள் படிச்சுக்கோங்க. 12, 13 பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஸோ ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயாலஜி தான். 14, 15, 16, 17 பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஸோ தேர்பை நமக்கு என்னன்னா, இங்க 2 நாள் லீவு கிடைக்குது, இங்க 2 நாள் நமக்கு வந்து லீவு கிடைக்குது. ஓகேவா, சூப்பரா நம்ம வந்து பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு கெமிஸ்ட்ரி இன்னும் தேவைப்படுது, பயாலஜி நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு half a day கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். நான் வந்து இது சொல்லியிருக்கேன், நீங்க இது ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பயாலஜி எக்ஸாமுக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ பயாலஜி எப்போ என்ன பண்ணணும், மேக்ஸ் முடிச்சுட்டு வந்தோடனே கொஞ்ச நாள் கெமிஸ்ட்ரி படிக்கணும், 2 நாள். அதுக்கடுத்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் பயாலஜி படிச்சு முடிச்சிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஏர் கம்ஸ் த கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்க்கு கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு லாட் ஆஃப் லீவ் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் தேதி, 16, 17, 18, 19, 20. ஸோ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீவ் இருக்கு. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 days வருது. பட் ஆஸ் ஐ செட் டேல இந்த இடம் நம்ம வந்து பிசிக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் என்ன பண்ண போறீங்கன்னா, இங்கே கேப் இருக்குல்ல, பிசிக்ஸ்க்கு நமக்கு ஆக்சுவலி எவ்வளோ நாள் லீவ் இருக்கு? 22, 23, 24. நம்ம பாருங்க, இந்த பிப்ரவரி மந்த்ல சிஎஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் படிக்கல, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் பிசிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த 3 நாள் லீவ் கூட நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 டேவோ இல்லை 1.5 days டிபெண்டிங் அப்பான் நீங்கள் ஃபிசிக்ஸில் ஸ்ட்ரென்த்தா கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரென்த்தா அதை பொறுத்து. ஓகேவா. ஸோ நான் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் நான் வந்து எழுதி போட்டுறேன். ஸோ 14ஆம் தேதி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கல்ல, ஸோ 15 நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கலாம். ஸோ ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு நாள் எக்ஸாம்னா ஒரு நாள் எக்ஸாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்போ 14 கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ஃபார்னூன் செஷன் தான் எக்ஸாம் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐம் ஷுர். ஸோ லெட் மீ செக் ஒன்ஸ். எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்னூன் செஷன் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க.
ஸோ அப்படி நீங்கள் ஃபார்னூன் செக்ஷன் எழுதும் போது குயிக்காக வீட்டுக்கு வந்துருங்க. வீட்டுக்கு வந்துட்டு பழைய சப்ஜெக்ட்டை பற்றி நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதிருக்கீங்கன்னா இட்ஸ் ஓவர், மேக்ஸ் எழுதிருக்கீங்கன்னா இட்ஸ் ஓவர். யூ நீட் நாட் லுக் ஃபார் ஆன்சர். ஸோ டோன்ட் ஆஸ்க் மீ டு அப்லோட் த ஆன்சர் கீ. ஓகே, அந்த ஒரு half a day டைமும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாடல் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ இவ்வளோ நாள் ஐடியா இருக்கும் போது நமக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரே ஒரு எக்ஸாம் இதுக்கு அடுத்து லைஃப்ல. ஓகேவா? ஸோ 15th பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசிக்ஸ் படிக்கிறோம். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் இங்கே 16, 17, 18, 19, 20ல ஒரு half a day இல்லை ஃபுல் டேவோ எடுத்துக்கலாம். பட் ஃபார் ஷுர் ஒரு நாள் நீங்கள் வந்து மினிமம் 1 day நீங்கள் வந்து கொடுக்கணும், மேக்ஸிமம் 2 days. ஸோ மினிமம் நம்ம இப்படி போட்டுடலாமே, மினிமம் 1 day, மேக்ஸிமம் 2 days. ஓகேவா? தேர்பை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாள் படிச்சு முடிச்சுட்டு ஃபுல்லா ரிமைனிங் நாள் ஃபுல்லா கெமிஸ்ட்ரி படிச்சு முடிச்சிரும். பிசிக்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே 22, 23, 24 இருக்கு. இங்கே கெமிஸ்ட்ரி டைம்லேயே கொஞ்சம் எடுத்திருப்போம். ஸோ பிசிக்ஸும் நம்ம முடிச்சாச்சு. இது உங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ நம்ம கம்ஸ் டு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மேக்ஸ் முடிச்சோன்னா ஒரு 2 days நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி படிப்பீங்க. அண்ட் தென் ரிமைனிங்லாம் கொஞ்சம் பயாலஜி படிச்சு முடிச்சிருவீங்க. பட் பயாலஜி எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவீங்க. எழுதிட்டு வந்துட்டு 19, 20 உங்களுக்கு டைம் இருக்கு. 18th ஈவினிங்கோ டைம் இருக்கும். கெமிஸ்ட்ரி முடிச்சிடலாம். ஸோ பிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 22, 23, 24னு 3 நாள் டைம் இருக்கு. நம்ம என்ன பண்ணிருந்தோம், 26th அதுக்கு தான் உங்களை நான் வந்து பிசிக்ஸ் படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த டைமும் சேர்த்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 4 days லீவ் மாதிரி தான் வருது பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸும் நம்ம வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். எனி டைப் நீங்கள் டாப்பராக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறவங்களும் இந்த ஷெடியூல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த 4 நாள் கண்டிப்பாக நம்ம தமிழ் ரிசர்வ் பண்ண தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அண்ட் இட் வில் பூஸ்ட் அவர் கான்ஃபிடன்ஸ் when we score good marks in தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓகேவா? ஸோ 23 இன்னைக்கு நீங்கள் எது வேணால் பண்ணிக்கலாம். ஐ வுட் சே கோ வித் மேக்ஸ். ஸோ மேக்ஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் மேக்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபிசிக்ஸை காட்டிலும் உங்கள் கெமிஸ்ட்ரியை காட்டிலும் எனி சப்ஜெக்டை காட்டிலும் மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ 24 இங்கிலீஷ், 25 மேக்ஸ், 26 பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிங்க. பயோமேக்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படிதான் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பிளான் வந்து இருக்கணும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து இப்போ 6ஆம் தேதி எக்ஸாம்னா 5ஆம் தேதி நைட் ஸ்டடி பண்ணாதீங்க. 3ஆம் தேதி எக்ஸாம்னா 2ஆம் தேதி நைட் ஸ்டடி பண்ணாதீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஹேவ் பெட்டர் ஸ்லீப் ரொட்டீன். ஸோ அதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், ஜஸ்ட் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம் பப்ளிக் பர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேவா? ஐ டோன்ட் வாண்ட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஷெடியூல். ஸோ இதுபடி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இந்த டியூரேஷனில் நான் ஸ்க்ரீன் க்ளீனாக கொடுக்குறேன். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.